சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நம்ம ஆடு மாடு ஷெட்டு கோழி ஷெட்டு ஓகேங்க அண்டு காடை பண்ணை காளான் பண்ணை ஓகே இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீட் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணாது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு உள்ளுக்குள்ள கொடுக்காது, ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். ஓலைக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். அந்த ஓலைக்கு மேல யூஸ் பண்ணோம்னா அது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்ல லைஃப். ஓலை வந்து 2 வருஷம் வர்றது 3 வருஷம் வரும். ஓகே. அண்ட் ஓலை இல்லாமே நம்ம மேல அப்படியே பிளைனா போட்டுக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் வாரண்டிங்க. அப்படிங்களா? பேசிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு ஒயிட் வந்து நமக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்க. ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். ஓகே. அண்ட் வந்து இது ஃபிட் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்டிஃபா இழுத்து பிடிச்சிட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அதாவது மேடு பள்ளம் தெரியாம இருக்கும். சரிங்க. அது வந்து ஹீட்டு அந்த மழை பெய்யும் போது வந்து தண்ணி வந்து ஒரே இதா போயிடும். அந்த மாதிரி நமக்கு காத்தடிச்சோ அது பண்ணாலும் நமக்கு வந்து இது கிளியாது. நமக்கு வந்து இது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். அண்ட் வந்து ஸ்க்ரூ பண்றது வந்து நம்ம 1.5 அடிக்கு ஒன்று வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு வந்துடணும். ஓகே. இது நம்ம வந்து எந்த விதமான கரெக்டா நம்ம கட் பண்ணி இது பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்க்ரூ இதாகாது. ஓகே. அதாவது மயிலாடுதுறை, ஓகே, திருநெல்வேலி, தென்காசி இந்த சைடுனா ஒரு நாள் விட்டு மறுநாள் போகும். இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளை விட்டு நாளை மறுநாள் போகும். ஓகே. அப்புறம் ஆந்திரா கர்நாடகானா 2 days ஆகும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலயும் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டு வெளியே உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணையாளர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோட வந்திருக்கீங்க. ஆமாங்க, கோழிப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை, மாட்டுப்பண்ணை இப்படி எந்த கால்நடை பண்ணை நீங்க அமைச்சீங்க அப்படின்னாலும் நமக்கான அதிகபட்ச செலவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்ணை அமைக்கிறதும் அந்த ஷெட் அமைப்பு தாங்க. ஷெட் அமைப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூரை அமைக்கிறதுக்கு வந்து நம்ம அதிக காசு செலவு பண்ணுவோம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஓலைகள்ல வந்து தடுக்கு வச்சு பின்னி அதற்கு மேல வந்து ஒரு சிமெண்ட் ஷீட்டோ இல்ல வந்து ஒரு தகர ஷீட்டோ போட்டுதான் நம்ம பண்ணைகள் அமைப்போம். அதை விட சீப் அண்ட் பெஸ்டா ஒரு அமைப்பு இருந்து அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஆமாங்க, நம்ம பண்ணைக்கு ஒரு பொருளை ஒரு மெட்டீரியல் வாங்குறதுக்காக தாங்க வந்திருக்கோம். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேட்டூருக்கு பக்கத்துல இருக்கிற அன்னக்கொடி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். வீடியோ பாத்தீங்கன்னாவே தெரியும். பேனல் ஷீட் வந்து இவங்க தயாரிச்சு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் இந்த பேனல் ஷீட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப குறுகிய சில காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேனல் ஷீட் அப்படிங்கிறது பரவலா எல்லா பக்கமும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி அந்த பேனல் ஷீட்ல என்னதான் இருக்கு, இதை வச்சு எப்படிதான் பண்ணைகளை அமைக்கிறது அப்படிங்கிறத முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தாங்க வந்திருக்கோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போவோம். வணக்கங்கண்ணா. உங்களுடைய பெயர், நம்மளோட இந்த ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம வியூவர்ஸ்க்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னோட பெயர் அருண்குமார். சரி. நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா அன்னக்கொடி பிளாஸ்டிக் பேனல் ஷீட். ஓகே. குஞ்சாண்டியூர். இது வந்து பாத்தீங்கன்னா சேலம் டு மேட்டூர் மெயின் ரோடு. ஓகே. குஞ்சாண்டியூருங்கிற இடத்துல லொகேட்டட் ஆயிருக்கு. வந்து பாத்தீங்கன்னா MSS ஆபீஸ் பக்கத்துலயே இருக்கு, அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா வந்து கொஞ்சம் கடந்த சில நாட்களா இந்த பேனல் ஷீட்ங்கிறது ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோக்களும் யூடியூப்ல வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா இந்த பேனல் ஷீட்னா என்ன, அதை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன். இது பேனல் ஷீட்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோலார் பேனல் ஷீட். ஓகே. இது வந்து சீப் அண்ட் பெஸ்டா வந்து நம்ம ஆடு மாடு ஷெட்டு கோழி ஷெட்டு ஓகேங்க அண்ட் காடை பண்ணை காளான் பண்ணை இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீட் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணாது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நமக்கு உள்ளுக்குள்ள கொடுக்காது, ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். இது கூலிங்காக வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ணைக்கு இது மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷெட் அமைக்கிறோம், ஆடுகளுக்கோ மாடுகளுக்கோ இல்ல கோழிகளுக்கோ ஒரு ஷெட் அமைக்கிறோம் அப்படின்னா அந்த ஓலைக்கு மேல வந்து நம்ம இதை போடுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓலை இல்லாம இதை யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? மேற்கூரைக்காக ஓலைக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். அந்த ஓலைக்கு மேல யூஸ் பண்ணோம்னா அது பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்ல லைஃப். ஓலை வந்து 2 வருஷம் வர்றது 3 வருஷம் வரும். ஓகே. அண்ட் ஓலை இல்லாமே நம்ம மேல அப்படியே பிளைனா போட்டுக்கிட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் வாரண்டிங்க. அப்படிங்களா? ஆமா. சரிங்க. இப்ப இந்த 10 வருஷம் வாரண்டி சொல்றீங்க. இந்த 10 வருஷத்துக்கு இடையில வந்து ஏதாவது பழுது ஏற்பட்டா என்ன பண்றது? அதாவது 10 வருஷத்துக்கு இடையில வந்து நம்ம மேனுவலா டேமேஜ் ஆகாம அதே டேமேஜ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர். இப்போ காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கு, பண்ணைகளுக்கு எல்லாம் வந்து விலை குறைவா அதை பண்ண முடியுதுன்னு சொல்றீங்க. அது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கொயர் ஃபீட் வந்து 8 ரூபாய் வருங்க. ஓகேங்க. ஒரு கிலோவுக்கு வந்து 24 ஸ்கொயர் ஃபீட் வரும். சரிங்க. இது வந்து 0.4 GSM திக்னஸ் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா 3 அடி 2 அடி 4 அடி ஹைட்ல நமக்கு ஷீட் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரே லென்த்தா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம
100 கிலோனாலும் நம்ம ஒரே ரோல எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு கிலோக்கு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்? 24 ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும். 24 ஸ்கொயர் ஃபீட் கிலோவுக்கு. ஓகே. அப்ப வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மத்த ஷீட்டுங்களை யூஸ் பண்ணும்போது நம்ம ஷீட் வந்து யூஸ் பண்ணோம்னா சீப் அண்ட் பெஸ்டா நமக்கு கிடைக்கும். ஓகே. இப்போ ஒரு 4 mm திக்னஸ்ல நீங்க சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம வழக்கமா வந்து பண்ணைகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கூரை எப்படி அமைப்போம் அப்படின்னா ஓலை போட்டு ஓலைக்கு மேல வந்து தகர ஷீட்டு, சில இடங்களில் வந்து சிமெண்ட் ஷீட் மூலமா கூரை அமைப்போம். அதுல இந்த 4 mm திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பேனல் ஷீட்டை கொண்டு நம்ம வந்து ஷெட் அமைக்கும் போது ஹீட்டை எப்படி அப்சர்வ் பண்ணுது, எப்படி ஹீட் வராம உள்ள கூலிங்கா இருக்கு, எனக்கு அதை பத்தி சொல்லுங்க. இது பேசிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு ஒயிட் வந்து நமக்கு ஹீட் அப்சர்வ் பண்ணாது. ஓகேங்க. ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் தான் பண்ணும். ஓகே. அண்ட் வந்து இது ஃபிட் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்டிஃபா இழுத்து பிடிச்சிட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா நமக்கு அதாவது மேடு பள்ளம் தெரியாம இருக்கும். சரிங்க. அது வந்து ஹீட் அந்த மழை பெய்யும் போது வந்து தண்ணி வந்து ஒரே இதா போயிடும். ஆஸ்பெக்டஸ் ஷீட் ஸ்டீல் ஷீட் ஃபிட் பண்ற அதே ஃபார்மேட்ல ஃபிட் பண்றதுதான். இப்போ இந்த ஷீட்டை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு ஒட்டலாம் அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியம்? அது வந்து பயன்படுத்த முடியுமா அந்த மாதிரி? இல்ல ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற கம் போட்டு இது பண்ணணும், பேஸ்ட் போட்டு இது பண்ணணுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு இல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 6 மாசம் லைஃப் வந்து 6 மாசம் இருக்கும். அது ஹீட் ஆக வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஸ்ட் போட்டது வந்து நமக்கு இதாயிரும். ஓகே. ஓகே. விட ஆரம்பிச்சிடும். பேஸ்ட் போட்ட இடத்துல வந்து நமக்கு கேப் விட ஆரம்பிச்சிடும். அதே வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ பண்றது தான் பெஸ்ட். ஸ்க்ரூ பண்றது, அதாவது வாசர் போட்டு ஸ்க்ரூ பண்றது தான் பெஸ்டான ஒரு மெத்தடா இருக்கும் இல்லீங்களா? வாசருக்கு பதிலா நம்ம ஷீட்டையும் வந்து விசிட்டிங் சைஸ் கட் பண்ணி அதை ரெண்டா மடிச்சு வச்சு அப்படியே ஸ்க்ரூ பண்ணிட்டு வந்தோம். அதுலயே வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இந்த பண்ணைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இந்த தோட்டம் துறவுல தான் வந்து அமைப்பாங்க. மெயினா வந்து தென்னந்தோப்புல வந்து பண்ணை அமைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த தென்னந்தோப்புல வந்து நம்ம பண்ணை அமைக்கிறோம் இந்த பேனல் ஷீட்டை வச்சு அப்படின்னா மேல இருந்து தேங்காய் விழுகுது, மட்டை விழுகுது, இந்த மாதிரி நேரங்களில் வந்து டேமேஜ் ஆகாதா? அது எந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து தாங்கும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல இருந்து நீங்க கேட்கற கரெக்ட் தான். சரி. தென்னந்தோப்புல இருந்து தேங்காயோ மட்டையோ வந்து விழுகும் போது வந்து பாத்தீங்கன்னா இது பிளெக்சிபிளா இருக்கிறதுனால நம்ம வந்து எடுத்து கொடுக்கும் ஷீட்டை. அந்த உள்ள வந்து ஒரே இதா பிக்சடா இருந்துச்சுன்னா ஒடுக்கல் விழும். இது வந்து நமக்கு வந்து ஃபைபர் பிளாஸ்டிக் தான். சரிங்க. அதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நமக்கு வரும்போது வந்து எந்த விதமான டேமேஜும் ஆகாது. இப்போ வந்து 1 கிலோக்கு வந்து 24 ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை என்னவா இருக்கு? ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 8 ரூபாய். 8 ரூபா தான். காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபிஷியன்டா தெரியுதுங்களா பண்ணை அமைக்கிறது? ஆமாங்க. இல்லைங்களா? என்னென்ன மாதிரியான பண்ணைகளுக்கு எல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இது கோழி பண்ணைக்கு யூஸ் பண்றாங்க, கார் ஷெட்டுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. ஓகே. அண்ட் வந்து டெம்பரரியா ஒரு ஏரியாவில் நம்ம கடை போட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கடைக்காக யூஸ் பண்றாங்க. அப்புறம் குடிசை தொழிலுக்கு பண்றீங்க, அது ஒரு ஷெட் மாதிரி ஒரு அமைச்சு அதுல பண்றாங்க. ஓகே. அண்ட் வந்து கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, ஓகேங்க, இந்த மாதிரி பண்ணைகளுக்கு நிறைய யூஸ் பண்றாங்க. அதாவது மழைக்காலங்களையும் இது யூஸ் பண்ணலாம், வெயில் காலங்களையும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? சரிங்க பிரதர். இப்போ இந்த மாதிரியான ஷெட் அமைக்கிறது அப்படின்னா நம்மளே தனிப்பட்ட முறையில் பண்ணிக்கலாங்களா, இல்ல அதற்கு தனியா ஆட்கள் இருக்கிறாங்களா? ஏன்னா ஏற்கனவே ஒரு வீடியோல நான் பார்த்தேன், அதாவது வந்து இந்த மாதிரி பேனல் ஷீட் அமைக்கிறதுக்கான ஷெட் போடுற ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களோட கருத்து என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்கள் வந்து வெளியாட்களே தேவையில்லை. ஓகே. நாம தான் போய் ஃபிட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்க. அங்க வந்து லோக்கல்லே வந்து ஆஸ்பெக்டஸ் ஷீட்டு, ஸ்டீல் ஷீட்டு, அதாவது இந்த ஒர்க் பண்றீங்களே இது ஃபிட் பண்ணலாம். இது பண்ணலாம். ஓகே. இது வந்து அவங்களே ஷீட் வாங்குறவங்களே வந்து கஸ்டமரே வந்து இதை ஃபிட் பண்ணலாம். என்னன்னா இப்ப கம்பு எல்லாம் நெட்டுட்டு அதுக்கு மேல வந்து ரோல ஸ்டிஃபா இழுத்து பிடிச்சிட்டு ஆணி அடிச்சுட்டு வர்றதுதான் இது. அப்படி ஸ்க்ரூ பண்றதுனால ஸ்டீல் பைப்ல ஸ்க்ரூ பண்றதும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ இந்த மாதிரி அமைப்பை வந்து நம்ம பண்ணைகளுக்கு மேல போடும்போது காத்தடிச்சா தூக்கிட்டு கிழிஞ்சிட்டு போறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குங்களா? இல்ல, அந்த மாதிரி நமக்கு காத்தடிச்சோ அது பண்ணாலும் நமக்கு வந்து இது கிளியாது. நமக்கு வந்து இது வந்து ஃபிளெக்சிபிளா இருக்கும். அண்ட் வந்து ஸ்க்ரூ பண்றது வந்து நம்ம 1.5 அடிக்கு ஒன்று வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டு வந்துடணும். ஓகே. இது நம்ம வந்து எந்த விதமான கரெக்டா நம்ம கட் பண்ணி இது பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்க்ரூ இதாகாது. ஓகே. இப்போ தமிழ்நாடு முழுக்க டெலிவரி கொடுத்துட்டு இருக்கீங்களா? என்ன முறையில பார்சல் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வெளியூர்ல இருந்தா எப்படி உங்ககிட்ட வாங்குறது? இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஃபுல்லாவே வந்து நம்ம டெலிவரி பண்ணிருக்கோம். சரி. MSS ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் பக்கத்துலயே தான் இருக்கு. ஓகே. நீங்க புக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 5 நிமிஷத்துல புக்கிங் போட்டுருவோம். ஓகே. அதாவது நீங்க உங்க நேம், அட்ரஸ், உங்க போன் நம்பர் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடணும். சரி. சம்டைம்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி நம்ம எடுக்கல. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா கால் பண்ணும்போதெல்லாம் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ உங்க தரப்புல என்ன சொல்ல வர்றாங்க? இல்ல, அதான் கால் பண்ணி சம்டைம்ஸ் நம்ம எடுக்கலாம் கூட நீங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்க டீடைல்ஸ், அதாவது செட் சைஸ், உங்க நேம், அட்ரஸ், இது நமக்கு டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து
மெசேஜ்ல உங்களுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணுவோம். அந்த டைம் இருக்கப்போ உங்களுக்கு கால் பண்ணி ரெஸ்பான்ஸ் நாங்க கரெக்டான டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 8 ரூபாய்ன்னு சொன்னீங்க. ஒரு கிலோ வந்து என்ன விலை ஆகுதுங்க டோட்டலா? ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் ஆகுது. அது போக பிளஸ் டிரான்ஸ்போர்ட் இல்லைங்களா? பிளஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகே ஓகே. ஆர்டர் பண்ண எத்தனை நாட்களுக்குள்ள உங்களுக்கு கிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும்? இப்போ இன்னைக்கு அதாவது இப்போ ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல சரி, உடனே நாங்க புக்கிங் போட்டுருவோம். ஓகே. புக்கிங் போட்டு இப்ப அதாவது மயிலாடுதுறை, ஓகே, திருநெல்வேலி, தென்காசி இந்த சைடுனா ஒரு நாள் விட்டு மறுநாள் போகும். இன்னைக்கு ஆர்டர் பண்ணா நாளை விட்டு நாளை மறுநாள் போகும். ஓகே. அப்புறம் ஆந்திரா, கர்நாடகானா 2 days ஆகும். ஓ, நீங்க தமிழ்நாட்டுக்கு வெளியிலயும் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு வெளியே. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ வந்து உங்களோட இந்த பேனல் ஷீட்டோட சைஸுகள் என்னென்ன சைஸ்ல கிடைக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு வந்து இந்த பாத்தீங்கன்னா பேனல் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி ஹைட்லயும் இருக்கு, ஓகேங்க, 3 அடி ஹைட்ல இருக்கு, 4 அடி ஹைட்ல இருக்கு. கஸ்டமைஸ் தான், நமக்கு என்ன சைஸ் வேணுமோ வாங்கிக்கலாம். ஆமா. அதே வந்து நீங்க குடிசைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணோம், ஓலை மேல போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்க 2 அடி ஷீட் யூஸ் பண்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். பெஸ்ட். அதோட பிரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 160 தான். அவ்வளவுதான் வருது. ஓகே ஓகே ஓகே. அதுக்கும் இதற்கு ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குங்களா? பேனல் ஷீட் வித்தியாசம் எதுவும் இல்லைங்க. ஹைட் மட்டும் தான் நமக்கு வித்தியாசம் வரும். ஓகே. மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எத்தனை கிலோ ஆர்டர் பண்ணா நீங்க கொடுப்பீங்க? மினிமம் வந்து 3 kg. 3 kg. 3 கிலோல இருந்து நீங்க எவ்வளவு கேட்டாலும் உங்களால சப்ளை பண்ண முடியும் இல்லைங்களா? ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இப்போ இந்த பேனல் ஷீட்டோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ணைகளுக்கு எப்படி அமைச்சிருக்கீங்கிறதெல்லாம் பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 4 mm திக்னஸ் தான். இது வந்து எப்படி இவ்வளவு மெல்லிசா இருக்கு யூஸ் பண்ணா ஏதாவது டேமேஜ் ஆகுமான்னு பாப்பீங்க. ஆனா இது பாருங்க, என்னதான் இது 4 mm திக்னஸ் தான், ஆனா வந்து நம்ம என்ன கிழிச்சாவோ என்ன பண்ணாலும் இது பண்ணா கடைசியா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஓகே ஓகே. வந்து எந்த விதமான டேமேஜ் ஆக ஃபிளெக்சிபிளா நம்ம தேங்காயே விழுந்தாலும் இப்படி ஒடுங்கி மேல வருமே தவிர எந்த விதமான டேமேஜா, அதாவது சீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி இந்த ஷீட்ல வந்து டேமேஜ் ஆகாது. சரி பிரதர். இப்போ ஷெட்டுக்கு மேல வந்து ஒரு ஆள் ஏறி நின்று தான் வேலை செய்வாங்க இல்லைங்களா? அதை தாங்குமா? ஒரு ஆளோட கணத்தை வந்து இது தாங்குமா? ஆளோட கணத்தை வந்து தாராளமா தாங்குது. வாங்க இப்ப பாக்கலாம். இது வந்து நம்ம கஸ்டமர் தான். இது பாத்தீங்கன்னா கடலை மிட்டாய் இந்த மாதிரி குடிசை தொழில் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, நல்லா வெளியே பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ஷெட்டு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும், குடிசை தொழிலுக்காக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம ஷீட்லயே வாங்கி ஒரு ஷெட்டு போட்டிருக்காரு. ஒரு டோட்டலா பாத்தீங்கன்னாவே இந்த ஃபுல் செட்டு, அதாவது ஃபுல்லா வால்ல இருந்து ரூஃபிங் எல்லாமே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இவரு டோட்டலாவே ஒரு 16,000 ரூபாய் செலவாயிருக்கு. இது என்ன சைஸ் இருக்குங்க இந்த ஷெட்டோட சைஸ்? இது ஷெட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 × 30. 20 × 30. ஒரு 16,000 ரூபாய் தான் இதுக்கு செலவாயிருக்கு. மேல ரூஃப், சைடுல வால், சைடு வால் எல்லாமே டோர்ல இருந்து எல்லாமே இதுல தான் போட்டிருக்காங்க இல்லைங்களா? வணக்கங்க. நாங்க மேட்டூர்ல திப்பம்பட்டி கிராமத்துல இருக்கோம். நம்ம ஸ்டாப் பாத்தீங்கன்னா கோழிப்பண்ண உள்ள நம்ம செட்டு போட்டிருக்கோம். அது மேய்ச்சி குஞ்சாட்டி உள்ள பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. அப்புறம் அவர் மூலியமா போய் நாங்கள் சீட் எடுத்தோம். நல்லா வேல்யூபிளாக இருக்கு, நல்லா இருக்கு. காஸ்ட் வைஸ் சார் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ குடிசை தொழில் பண்ணிட்டு இருக்குங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ஒன்றா மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வெளியே வந்து வேற செட்டு பார்த்தாலோ இல்லை சீட்டு போட்டாலே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டும் அதிகமாயிரும். இப்போ இது பரவாயில்லைங்க. இது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 16 ரூபா பக்கம் வந்துச்சு எல்லாமே டோட்டலாக சேர்த்து. இதே நாங்கள் வந்து சிமெண்ட் ஷீட்டோ இல்லை தகர ஷீட்டோ போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா பக்கம் வந்திருக்கும். இந்த பில்லரு மேலே ஷீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 ரூபா பக்கம் வந்திருக்கும். இது கிட்டத்தட்ட நாங்கள் போட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. நல்லா இருக்கு. லீக்கேஜ் குவாலிட்டிஸ்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி எல்லாமே ரெண்டு டைப்ல இருக்கு. நாங்கள் எல்லாம் போட்டது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். நீங்க ரூஃப் அது போக சைடு மறைப்பு எல்லாத்துக்குமே இதுதாங்க போட்டுருக்கோம். ஆமாம், எல்லாமே டோட்டலாக இதாக போட்டிருக்கோம். சுற்றியுமே டாப்பு சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே ஷீட் தான் போட்டிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா 25,000 ரூபா ஆகக்கூடிய பொருளை வந்து வேலையை வந்து ஒரு 16,000 நாங்கள் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா நீட்டாக இருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பக்கம் கேரண்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா போயிட்டு இருக்குங்க. தேங்க்யூ. இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதர், நம்ம இந்த பேனல் ஷீட்டோட நன்மைகள் என்ன, அதை எப்படி காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்ட்டா எப்படி வந்து பண்ணைகளை அமைக்கலாம் அப்படிங்கறத காமிச்சிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம வந்து உபயோகப்படுத்தின அந்த பண்ணைகளையும் நம்ம பார்த்தோம், அவங்களோட ஃபீட்பேக் கூட கேட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேனல் ஷீட்டை எங்கெல்லாம் நீங்க டெலிவரி பண்றீங்க அப்படிங்கிற எல்லா தகவல்களையும், இதோட குவாலிட்டி முதற்கொண்டு எல்லாமே வந்து ப்ரூஃபா நீங்க வந்து செக் பண்ணி காமிச்சிங்க. இப்போ நான் கேட்கறது என்னன்னா, உங்களை எப்பெல்லாம் தொடர்பு கொள்ளலாம், எப்போ தொடர்பு கொண்டா உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும் அதையும் சொல்லிருங்களேன். அதாவது மார்னிங் வந்து 9:30 to ஈவினிங் 6:30 நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணி சம்டைம்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். மீன்ஸ் நீங்க வந்து வாட்ஸ்அப்ல எல்லா டீடைல்ஸ் சென்ட் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்ல எல்லா காலுமே வந்து அட்டென்ட் பண்ணுவோம். ஓகேங்க.
ஒரு சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சில கால்களை வந்து தவிர்க்கிற தொடர்பு கொள்ள முடியறது இல்ல. அப்போ வந்து நீங்க வாட்ஸ்அப்ல நமக்கு மெசேஜ் பண்ணிடலாம். ஓகே. அதாவது மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கால்ல பேசலாம். அதுக்கப்புறம் ஏதாவதுன்னா நம்மளோட ரெக்யர்மென்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லீங்களா? அன் டைம்ல கூட நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம். மார்னிங் நாங்க ரிப்ளை பண்ணிடுவோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேனல் ஷீட் நம்ம அன்னக்கொடி ட்ரேடர்ஸ்ல எப்படி வந்து நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம், என்ன குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்கோம், என்ன சைஸ் வரியா கொடுத்துட்டு இருக்கோம், எங்கெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ரொம்ப விரிவா சொன்னீங்க. புதுசா பண்ண போடுறவங்களுக்கு வந்து இது கட்டாயமா வந்து ஒரு உபயோகமான தகவலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர். நன்றிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.